இப்ப நம்ம வெப்சைட் கஸ்டமைசேஷன்ல ப்ராடக்ட் ஸ்லைடர் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க நம்ம ப்ராடக்ட் ஸ்லைடர் விட்ஜெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட் வந்துட்டு பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் ஸ்லைடர் வந்துட்டு விட்ஜெட்ஸ்ல வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்ப அதோட கஸ்டமைசேஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வந்துட்டு விட்ஜெட்டோட நேம். இப்ப நம்ம என்ன விட்ஜெட் நேம் வந்துட்டு என்டர் பண்றோமோ அதான் இங்க விட்ஜெட் ஆர்டர்ல இருக்க லேபிள்ல வந்துட்டு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னைக்கு டேட் வந்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ நம்ம என்னைக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஸ்லைடர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இதை வந்துட்டு நம்ம டேட் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விட்ஜெட்டோட டைட்டில் வந்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகணுமோ அதோட டாகிள்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரொட்டேஷன் செகண்ட்ஸ் வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம 5 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஆட் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்து நமக்கு வந்துட்டு ரொட்டேஷன் வந்துட்டு ஆகணும் அப்படின்றத இங்கே நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ். இதில் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவும் ஆட் பண்ணலாம், இல்லை கஸ்டம் ப்ராடக்டாகவும் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டம் அப்படின்னா நம்மளோட எஸ்கேயூ டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிரும். இதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ப்ராடக்ட் ஸ்லைடரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு 10 அப்படின்றத வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது எந்த மெனுவில் இருந்து எந்தெந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு வந்துட்டு ஷோ ஆகணும் அப்படின்றத நான் இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உமன்ஸ்லேருந்து ஹாரம், பேங்கிள்ஸ், நெக்லஸ், இயரிங்ஸ் அண்டு ரிங்ஸ் இந்த மாதிரி 5 கேட்டகரி மெனூஸ் வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு 10 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த 5 மெனூஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு ஆட் ஆகும். இப்போ நம்ம அப்டேட் வந்துட்டு கிளிக் பண்ணுறோம். நம்மளோட ப்ராடக்ட் ஸ்லைடர் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதோட ப்ரிவ்யூ வந்துட்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஹாரம், பேங்கிள்ஸ் அண்ட் நெக்லஸ் நம்ம என்ன ஆர்டரில் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தோமோ அதே சேம் ஆர்டரில் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்துட்டு ஷோ ஆகும். இன்கேஸ் நம்மளோட மெனூஸ் வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம இங்கே அகைன் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மென்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ பிரேஸ்லெட்ஸ் அண்ட் பென்டன்ஸ் அப்படின்ற மென்ஸுக்கு கீழே இருக்க கேட்டகரி கீழே இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ப்ராடக்ட் ஸ்லைடர் வந்துட்டு அப்டேட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரிவ்யூவில் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் வந்துட்டு ஆயிக்கும். இது மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ஸ்லைடரோட கஸ்டமைசேஷன் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம எஸ்கேயூ இல்லை ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு ஷோ ஆக வேண்டாம் அப்படின்னா அதோட டாகிள் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் ஸ்லைடரில் அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஷோ ஆகாது. இப்போ நம்ம ப்ரிவ்யூ எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வெப்சைட் வந்துட்டு லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூவில் வந்துட்டு ஒரு டைம் நம்மளோட ப்ராடக்ட் ஸ்லைடர் வந்துட்டு எப்படி ஷோ ஆகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெப்சைட் லைவ் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் ஸ்லைடர் வந்துட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகுது. இது மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ஸ்லைடரை நம்ம எப்போ வேணாலும் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம்.